மாயன் சுடலை ஆண்டவன். சரி. கண்ணான் சுடலை என்று சொல்லக்கூடிய நடத்தி வரக்கூடிய புண்ணிய சீலர்கள் யார் யார் ஐயா? ஆசாரிமார் பிறப்புகள். சரி. அவர்களை வாழ்த்து கொண்டு இன்னும் சூரங்குடி நன்னகளிலே வாழ்ந்து வரக்கூடிய அனைத்து ஜாதி பெருமக்களையும் அடியில் வாழ்த்து கொண்டு இப்போது ஐயன் சாஸ்தா எத்தனை துறை தெய்வங்கள் இருந்த போதிலும் நாமளுக்கு ஒரு தாயின் தந்தையை மாறி இந்த பரிவரம் தேவாலைக்கு ஐயன் தான் ஒரு பெரிய தெய்வம். ஐயனை பாட வேண்டும் அல்லவா? எப்படி பாடியா தெரியுமா? அந்த பாதார உலகத்திலே அரக்கனாக பிறந்து சிவன் இணைத்திலே தவத்தை வாங்கி வரத்தை வாங்கி அந்த வரத்தின் மூலமாக தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் கைலாசம் விட்டு நந்தவனத்திலே ஒளிந்து அந்த அரக்கனுடைய சங்காரத்தை முடிப்பதற்கு ஆண்டவன் பெருமாள் ஒரு மோகினி வடிவத்தை கொண்டு அரக்கனுடைய சங்காரத்தை முடித்து அந்த சங்காரத்தை முடித்த விவரத்தை வந்து சிவபெருமான் கேட்க மறுபடியும் பெண் ரூபம் எடுத்து சிவபெருமான் பெருமாளை கட்டி தருக. சரி. அதில் காமமானது ஒழுகி அதில் வந்து 3 குழந்தைகள் பிறக்கிறது. என்ன குழந்தை எல்லாம்? அரிக்கும் சிவனுக்கும் பிறந்தான் ஐயன் மணிகண்ட சாஸ்தா, செங்கமுடையார் சாஸ்தா, நங்கமலை சாஸ்தா. சரி. இந்த சாஸ்தா பிறந்த வாசலே நம்ம மாயின் சுடலை ஆண்டவனுடைய கதையை பாட வேண்டும் அல்லவா? எப்படி பாட வேண்டும் தெரியுமா? எப்படி கையில நல்ல வெயிலை பார்வதியும் அந்த சங்கரன் ஆண்டு வரக்கூடிய நாளையில் ஓர் அறிவென்று சொல்லக்கூடிய மரம் செடி கொடிகளை அவதாரம் செய்தார். படைத்து 2 அறிவென்று சொல்லக்கூடிய எதையும் ருசித்து உண்ணக்கூடிய புலியினங்களை சிவன் படைத்தார். புலியினங்களை படைத்து 3 அறிவு சொல்லக்கூடிய நீரிலே வாழக்கூடிய மற்ற இனங்கள் நண்டு, மீன், தவளை, 4 அறிவென்று சொல்லக்கூடிய வனத்தில் பெறக்கூடிய பறவை சாதிகளுக்கு 4, 5 அறிவு வனவிலங்குக்கு, 6 அறிவு மனித ஜாதி. இந்த மனித ஜாதிகளை படைத்து ஆண்டவன் சிவபெருமான் என்ன செய்கிறார்? அந்த படைத்த மனுக்களுக்கு படியளக்க வேண்டும் அல்லவா? இழைத்த மனுக்களுக்கு இதை இழக்க வேண்டும் என்று படைத்த மனுக்கு
படைச்சவனா மனுக்கள் அதற்கு படியளக்க வேண்டும் அல்லவா? வேண்டும் அல்லவா? கல்லுக்குள்ளே சேர முதல் கருவுக்குள்ளே சிசு வரை, கருவில் இருக்கும் சிசுக்கள் வரை, முட்டைக்குள் குஞ்சு முக்கடன் நாம் படியளக்க வேண்டும் அல்லவா? வேண்டும் அல்லவா? அதனாலே திரைமாக அழுதுவா, சரி அள்ளி வா என்றார். என்று அந்த வார்த்தை காதலை கேட்ட பார்வதி ஓட்டமாக ஓடி வந்து வண்ணனாறு பெட்டி ஒருவருக்கும் குறைவில்லாமல் ஆண்டவன் பகவான் படியள குஞ்சில் முக்கன் படியளக்கிறான். முக்கனும் படியளந்து வருகிறார். எலும்பு முதலுக்கும் படியளக்கிறான். சரி, அவரவருக்கு என்னென்ன தேவையோ, எவ்வளவு சாப்பாடு தேவையோ அதை அளக்கிறான். ஒருவருக்கு ஒருவர் 8 குத்து நடக்கும். சரி, 2 பெண் எறும்பை அடைத்தோம்னால் குடும்பி சண்டை வந்துடும். சரி, கருவு இல்லாமல் உரு இல்லை, உரு இல்லாமல் கருவில்லை என்று நினைத்து ஆண் எறும்பையும் பெண் எறும்பையும் பிடித்து அம்மை சத்தியான பார்வதி தேவியானவள் அந்த சிமிழை அடைத்து கொண்டு திருக்கிறாள். பூட்டை விட்டு அந்த ஆதி சக்தி உமையவள் என்ன செய்கிறார்? நடக்கவில்லை. கவுந்த தலை ஏறிய நிலை கண்ணன் தங்கை அப்படி அமர்ந்து கொண்டு இருக்கிறார். சரி,
அவங்க கூந்தல் முடியவில்லை. அப்போதான் சிவபெருமான் கேட்க, அம்மா பார்வதி, இந்த கைலாச பருவத்தில் என்ன நடந்தது? ஏன் இப்படி மௌனமாக இருக்கிறாய்? நான் உன்னுடைய கணவன் வந்திருக்கிறேன் என்றான். சரி. அப்போதான் பார்த்தேன் ஆண்டவன் சிவபெருமானே, இங்க யாரும் என்னை எதுவும் பேசவில்லை. சரி. நீங்க கைலா பூலோகத்தில் வரக்கூடிய நேரத்தில் நான் பிரம்மதேவனுக்கு பணிவிடை செய்ய தெரிந்தேன். சரி. அம்மா, நான் ஒரு மருமக பிள்ளை என்று சொல்லி பிரம்மலோகம் சென்று விட்டார். சரி. அந்த நேரம் நீங்க வந்துட்டீங்க. அதனால மறுபடியும் போற பிரம்மதேவன் கைலாசம் வருகிறாரே என்று மௌனமாக இருந்துவிட்டேன். சரி. இது சொல்லவே இந்த வார்த்தையை காதிலே கேட்ட ஆதி சங்கரானவன் அமையா அந்த சிவபெருமானவன் அம்மை சக்தியாய் இடத்திலே வந்து ஆண்டவன் சிவபெருமான், அம்மா பார்வதி, நடந்த காரியம் நடந்து விட்டது. சொல்லி ஆண்டவனை அழைத்து பார்வதியானவள் ஆண்டவனே சிவனான ஆண்டவா பகவானே, படியிழந்த கையினால் எனக்கு ஒரு பாலன் வர வேண்டும். இறை இழந்த கையினால் எனக்கு ஏந்தும் குழந்தை எனக்கு வேணும். குழந்தை வர வேண்டும். தொட்டில் விட்டு வாராட்ட துணை குழந்தை எனக்கு வேணும். துணை குழந்தை வேண்டும் ஐயா. அப்பதான் ஆண்டவன் சிவபெருமான் சொல்றா, பார்வதி என்ன, உனக்கு ஏற்கனவே 3 குழந்தை தந்திருக்கிறேன். சரி. மூத்த மகன் விநாயகனை தந்தேன். சரி. இளைய மகன் குமர வடிவேலனை தந்தேன். கலைக்கெல்லாம் தலைவியா இருக்கக்கூடிய கலைவாணி சரஸ்வதி உனக்கு தந்தேன். சரி. இந்த குழந்தையெல்லாம் உனக்கு ஆபத்துக்கு உதகலையாம்மா? ஆண்டவா சிவபெருமானே, மூத்த மகன் விநாயக பெருமான் தன்னை தாயை போல் பெண் கேட்டு சந்தி தூரம் அமர்ந்து விட்டான். போத்தாங்கற படிப்பு படித்தர ஆத்தாங்கற இப்படி அமர்ந்து விட்டான். இளைய மகன் குமரவடிவேலன் ஒரு மாங்கனிக்காக வேண்டி கோவனாகியாக பழனியில அமர்ந்து விட்டான். என்ன சொல்கிறாரா? அப்படி குழந்தை வேணுமா? என்ன செய்யணும் தெரியுமா? வாடியம்மா பார்வதியே பட்டு
சக்தி உடையவள் அருந்தவம் செய்து 41வது நாள் சக்தி செய்யக்கூடிய தவத்தின் பெருமையினால் ஆண்டவன் சிவபெருமான் மனமிறங்கி இறங்கி பார்வதி கேட்ட குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் என்று அந்த பார்வதி முந்தியல் இருக்கக்கூடிய நேரத்தில் முக்கனை நினைத்து தவம் செய்யக்கூடிய வேலையில் ஆண்டவன் சிவபெருமான் என்ன நினைக்கிறான் தெரியுமா? இந்த நேரம் ஆதி சக்தியானவருக்கு குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் என்று மனதிலே நினைத்து அந்த கைலாசம் விட்டு 32ஆம் தூண் அருகே வந்து நின்று அம்மை சக்தியான முன்னாலே நின்று கொண்டு சக்தி உமையவள் பார்த்து அந்த குதிரை கையில ஏற்றி கொண்டு வருகிறார். ஆண்டவன் இடத்துல வந்து சிவபெருமானே, பகவானே, பரம்பொருளே குழந்தை வரம் கேட்டதற்கு கொடிய முண்டமாக இருக்கிறது. மகள வரம் கேட்டேன் மாய முண்டமா இருக்கிறது. பிள்ளை வரம் கேட்டனே ஆமையா முண்டமா இருக்கிறது. உங்களை பார்த்தா அப்பான்னு கூப்பிடுமா, என்ன பார்த்தா அம்மானு கூப்பிடுமா? எப்படி கூப்பிடும்? அந்த சுந்தராட்சி பெண்ணானவள் 10 மாதத்திலே குழந்தை பெறக்கூடிய நேரத்தில் சுந்தராட்சி பெண்ணானவள் சுப்புக்குட்டி மகளான சுந்தராட்சி பெண்ணானவள் குழந்தை பேர்கால முடியாமல்
தாமரை போட்டு தாமரை போட்டு புகையே